ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவரை நம்ம துதிச்சு அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் யாராவது நமக்கு தீமை செஞ்சுட்டா அவங்கள நம்ம ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம். நிறைய பேர் நம்மளுக்கு தீமை செஞ்சா இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே எனக்கு தீமை செய்கிறாங்கன்னு சொல்லி புலம்புறோம். ஆனால் தீமை செய்தவங்களுக்கும் நன்மை செய்த ஒரு தெய்வம் உண்டுன்னா அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்னைக்கு அவருடைய நன்மையை நினைச்சு அப்பாவை நம்ம எல்லாரும் துதிக்க போறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? முதலாவது, நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறீர். அப்ப நம்ம ஆண்டவர் நல்லவர் மாத்திரம் இல்ல, அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி அவரை துதிப்போம். கர்த்தாவே, நீர் நல்ல தெய்வமாக இருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்களை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்துடுறோம். நாங்கள் நம்புறவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒருவருக்கும் தீமை செய்யாத, ஒருவருக்கும் துரோகம் செய்யாத, எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு தெய்வமாக நீங்கள் இருப்பதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில் நீங்கள் மனுஷனாக இருந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர் சொல்லி பைபிள் சொல்லுதுப்பா. அப்படிப்பட்ட நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவனாக நீங்கள் இருப்பதற்காக உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரெண்டாவது, ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தருகிறவர். அதனால தான் யாக்கோபுல நம்ம பார்க்குறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு வருகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால கண்களை மூடி நன்மைகளை நமக்கு தருகிற ஆண்டவரை நம்ம எல்லாரும் துதிப்போம். ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தருகிற தெய்வமாக நீங்கள் இருப்பதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிக்கிற எல்லா நன்மைகளும் உங்ககிட்ட இருந்தாம்பா வருது. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் சாப்பிடுகிற உணவு, உடுக்கிற உடை, இருக்கிற இடம் எல்லாமே நீங்கள் கொடுத்த கிஃப்ட் ஆண்டவரே. அதை நினைச்சு உங்களை நாங்கள் துதிக்கிறோம். இப்படிப்பட்ட நன்மையான ஈவுகளை தருகிற ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிப்பதற்காக மனதார உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை பாராட்டுகிறோம், உம்மை புகழ்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர். ஆகவே இந்த நாளிலே உம்மை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவது, நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீமை செய்கிறவங்களுக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன். இந்த உலகத்துல நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்த நல்ல ஒரு தெய்வத்தை நாம ஆராதனை செய்கிறோம். அதனால தான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் மழையை தருகிறார், நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் சூரியனுடைய வெளிச்சத்தை தருகிறார். கண்களை மூடி அந்த நல்ல ஆண்டவரை நம்ம எல்லாரும் துதிப்போம். கர்த்தாவே, இந்த உலகத்துல நன்மை செய்தவங்களுக்கு நாங்க பதில் நன்மை செய்யறோம். ஆனா நீங்க தீமை செய்யறவங்களுக்கும் நன்மை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறீர். இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் மழையை தரீங்க, எல்லாருக்கும் சூரிய வெளிச்சத்தை தரீங்க, எல்லாருக்கும் உணவு தந்து போஷிக்கிறீங்க. அப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்களும் உம்மை போல தீயவர்களுக்கும் நன்மை செய்கிற குணம் உடையவர்களாக நீர் எங்களை மாற்றுவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த உலகத்தில் நீர் ஒருவரே தீயவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாங்கள் மனதார உம்மை புகழ்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஒவ்வொருவருக்கே துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவதா, நம்முடைய ஆண்டவரை நம்ம துதிக்க போற இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவிகளுக்கு கூட அவர் வழி காண்பிக்கிறாராம். இந்த உலகத்துல பாவிகள் எல்லாரும் வெறுப்பாங்க, அவங்க எப்படியாவது கெட்டு போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா பாவி கூட நல்ல வழியில வரணும்னு விரும்பி அவனுக்கு வழி காண்பிக்கிற ஒரு தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு. கண்களை மூடி அவரை நம்ம துதிப்போம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே மக்கள் பாவம் செய்யறவங்களை வெறுக்கிறாங்க, தீமை செய்யறவங்களை ஆண்டவரே அடியோடு வெறுக்கிறாங்க. ஆனா வேதத்துல பாவிகளுக்கும் நீங்க வழி காமிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்பா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்ல வழியில வரணும், எல்லாரும் நல்லவங்களா வாழணும், எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும்னு சொல்லி வேதத்துல நீங்க கொடுத்திருக்கிற நல்ல போதனைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். அப்பா, பாவிகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நல் வழிக்கு திரும்ப, அவர்களும் உம்மை ஆராதிக்கிறவர்களாய் மாற, அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல உபதேசங்களை, போதனைகளை உம்முடைய வேதத்தில் நீர் வைத்திருப்பதற்காக உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, மனதார உம்மை நாங்கள் பாராட்டுகிறோம்.
உயர்த்துகிறோம். மனதார உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பாவிகளுக்கும் நல்வழி காண்பிக்கிற நல்ல தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஐந்தாவதா, நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறதுல நல்லவர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த மன்னிப்பு அப்படின்ற கான்செப்டே பைபிள்ல தான் இருக்கு. இன்னைக்கு சைக்காலஜிலலாம் அதை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மன்னிக்கிற குணம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துதான். அந்த மன்னிக்கிற குணம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில இருந்துதான். கண்களை மூடி அந்த மன்னிக்கிற தேவனை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே மன்னிக்கிற நல்ல தெய்வம் நீங்க தான்ப்பா. பல நேரத்துல எங்களுக்கு தீமை செஞ்சவங்களை எங்களால மன்னிக்க முடியல. பல நேரங்கள்ல அவங்கள நாங்க வெறுக்கிறோம், அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தாவே, உமக்கு தீமை செஞ்சவங்களை கூட சிலுவையில நீங்க மன்னிச்சீங்க. உங்களை காட்டி கொடுத்த யூதாஸை நீங்க மன்னிச்சீங்க. நாங்களும் ஒருத்தர் மன்னிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இந்த நாள்ல அப்படிப்பட்ட மன்னிக்கிற தயை பெருத்த நல்ல தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்ட உன்னத தேவனாக இருக்கிறீர். உம்மை போல நாங்களும் மன்னிப்பதிலே பெருக நீர் எங்களுக்கு கிருபை கொடுப்பதற்காக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அவரை நம்ம ஸ்தோத்தரிக்க போறோம். வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவர் அரணான கோட்டை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மளை பாதுகாக்கிற தெய்வமா கர்த்தர் இருக்கிறார். ஆகவே மனசார அவரை நம்ம எல்லாரும் துதிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் நல்லவர், எங்களை பாதுகாக்கிற ஒரு கோட்டையாக இருக்கிறீர். கர்த்தாவே, ஒரு ஆபத்து வரும்பொழுது ஒரு கோட்டைக்குள்ள மறைந்து மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறாங்களோ, அது போல எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள் வரும்பொழுது இயேசுவே, உமக்குள்ள ஒரு பாதுகாப்பை நீங்க வச்சிருப்பதற்காக உங்களை நாங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களை சத்துருவின் கிரியைகளோ, ஆண்டவரே, மந்திரவாதங்களோ, சூனியங்களோ தொடாதபடி பாதுகாக்கிறீங்க. நீங்க நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமா இருக்கிறீங்க, அரணான கோட்டையாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நல்ல தேவனாகிய உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், புகழ்கிறோம், உம்மை நாங்கள் பாராட்டுகிறோம். எல்லா வகையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியா, ஏழாவதா, தலைமுறைகளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் ஆராதிக்கிற நம்மளை மாத்திரம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அடுத்த தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வமா அவர் இருக்கிறார். அதனால கண்களை மூடி நம்ம எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, கர்த்தர் நல்லவர், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுப்பா. ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிற எங்களை மாத்திரம் அல்ல, எங்க தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமா நீங்க இருக்கிறீங்க. நீங்க எத்தனை நல்ல ஆண்டவர் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்கள் வம்சத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். தலைமுறை தலைமுறையாக எங்கள் சபையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே துதிக்கும், கனத்துக்கும், மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எல்லா கனத்துக்கும் பாத்திரராக இருப்பதற்காக உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரை நம்ம துதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம்ம பக்கத்துல வரார். அது மாத்திரம் இல்ல, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தினமும் அப்பாவை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்க பக்கத்துல உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்க உணர்வீங்க. உங்களை மாத்திரம் இல்ல, உங்க தலைமுறையும் ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, இது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாள் முழுசும் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.